எல்லாருக்கும் வணக்கம். சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாங்க. அதோட ஒரு 150 கிராம் ரவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. லைட்டாக வறுண்டா போதும், ரொம்ப வறுக்க வேண்டாம். அதோடு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் கொப்பரைக்காயாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கேரட் திருவத்தில் திருவி எடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் தேங்காய் பூ போல் கூட எடுத்துக்கலாங்க. நான் அந்த தேங்காய் கொஞ்சமாக ஒரே ஒரு பீஸ் தாங்க எடுத்திருந்தேன், பெரிய இது. அதை துருவி நல்லா அதோட வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. அதோட பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு தேவையான ஸ்வீட்டுக்கு ஏற்றா போல் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இதோட உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக அந்த வாசனைக்கு ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், அப்படியே கூட செய்யலாம், நல்லா தாங்க இருக்கும். இது எல்லா கலவையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு சோமாஸ்க்கு என்ன பண்ணோன்னா, இந்த மாவு கோதுமை மாவு இல்லாட்டி மைதா மாவு நல்லா பூரி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதில் உப்பு கொஞ்சமாக சர்க்கரை போட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பண்ணி அதை ஸ்டஃபிங் வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த திக்னஸ் மாவு ரொம்ப தேய்ச்சிட வேணாம். அப்படி தேய்ச்சிட்டிங்கன்னா ஓட்டையாயிரும். நீங்கள் இந்த கொழுக்கட்டை அச்சு இருக்கு இல்லையா, அதில் கூட இந்த மாவை தேய்ச்சி அதில் வச்சு இந்த பூர்ணத்தை உள்ளே வச்சு நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். சூப்பராக சீக்கிரமாக முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கையிலே இந்த ஃபோல்டிங் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா ஃபுல் பக்கமும் தண்ணி போட்டுட்டு அதை 2ஆக ஃபோல்டு பண்ணி மடித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உள்ளங்கையில் வச்சு இந்த பூர்ணத்தை வச்சு சுற்றி உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாங்க. சூப்பராக வந்துடும். அவ்வளோதாங்க, இந்த சோமாஸ் ரெடி ஆயிரும். இது உங்கள் வீட்டில் உங்கள் ஊர்லலாம் இது என்ன பேர் வச்சு சொல்வீங்கன்னு தெரியல. எங்கள் ஊரில் இது சோமாஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் சோமாஸ்ன்னு சொல்வீங்களா, என்ன சொல்வீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து மிதமான எண்ணெயில் தீ கம்மியாக இருக்கணுங்க. ரொம்ப எண்ணெய் காஞ்சி போயிடக்கூடாது. மிதமான தீயை வச்சு இது மெதுவாக பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு முறுமுறுன்னு இருக்குங்க இந்த சோமாஸ். இல்லாட்டி சீக்கிரமாக வெந்து இதாயிரும், அந்த மொறுமொறுப்பு நம்மளுக்கு கிடைக்காது. இந்த சோமாஸு பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன பொண்ணு தேய்ச்சி இது பண்ணதுங்க. அவ்வளோதாங்க சோமாஸு. மெதுவாக எண்ணெய் தீயில் வச்சு பொரிச்சு எடுத்துட்டா சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.